எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாவிலையும் சரி, டிவிலையும் சரி, பேப்பர்லையும் சரி, எங்கே பார்த்தாலும் நம்ம கேள்விப்படுற ஒரே ஒரு விஷயம் பாலியல் வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை. அதில் பாதிக்கப்படுறதெல்லாம் யார் தெரியுமா? 6 மாத குழந்தை, பிஞ்சு குழந்தை, 1 வயது குழந்தை, 13 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகள். இதில் என்ன காரணம்? இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 3 முக்கிய காரணம். அதாவது அந்த காலத்தில் வந்துட்டு ஒரு குடும்பம் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ள வந்துட்டு இது தாத்தா, இது பாட்டி, இது நம்மளுடைய தங்கை, இது மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முறைகளை வந்து அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அதே நேரத்தில் ஒழுக்கம்னா என்னன்றதை தாத்தா பாட்டிகிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க. அப்போ வந்து டிவி இல்லை. சரி, டிவி இருந்தது. ஆனால் அப்போ அந்த முக்கியமாக ஒரே ஒரு விஷயம், அந்த மோசமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த செல்ஃபோன் யாருக்கிட்டேயுமே இல்லை. அந்த செல்ஃபோன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்தது. அதுவும் ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் இல்லவே இல்லை. எப்போ ஆண்ட்ராய்டு ஃபோனு எல்லார் கையிலையும் ஈஸியாக வந்ததோ, ஆண்ட்ராய்டு ஃபோன்றது கொரோனாவை விட மோசமான கொடிய கிருமிங்க. ஆமாங்க. அதாவது ஒரு மனிதன் வந்து எப்போ வந்து ஒழுக்கம் இருக்கும், அவனோட மைண்டு வந்து நார்மலாக யோசிக்கும் போது மட்டும்தான் அவனால் ஒழுக்கம்ன்றது என்னன்னு தெரியும். பக்கத்தில் இருக்கிறது வந்து தன்னோட தங்கையா, இல்லை தாயா, இல்லை வந்து அந்த குழந்தை என்ன, அது ஒரு பெண் குழந்தை, அது என்ன முறைன்றது அவனுக்கு புரியும். ஆனால் அவனோட மதின்றது எப்போ வந்து மதிக்கெட்டு போகுதோ அப்போ அவனுக்கு தெரியாது அது யாரு என்னன்னு. அந்த மதிக்கெட்டு போக வைக்கிறது என்னென்ன விஷயங்கள் தெரியுமா? ஒன்று, டாஸ்மாக் கடையில் இருக்க ஒயின்ஸு. அதாவது அவன் வந்து குடிக்கிற அந்த மது போதை. ஒரு மனுஷன் மது போதையில் இருக்கும்போதும் அவனுக்கு வந்து வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவனுக்கு சிறுமூளை வந்து யோசிக்கவே வந்து அவனை விடாது. ஸோ அவனுக்கு வந்து அவன் போதையில் தான் இருப்பான். அவன் வந்து அந்த ஒரு காம உணர்வுல தான் அதிகமாக இருப்பான். அதே மாதிரி எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் முதல்ல வடநாட்டில் தான் எப்போ பார்த்தாலும் பான்பராக்கை போட்டு வாயில் போட்டு துப்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்களேன், ஈவன் ஸ்கூல் பசங்க கூட அதெல்லாம் எடுத்து என்னமோ வந்து சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி நாக்குக்குள்ள அடியில் தான் வைக்கிறாங்க. எல்லாருமே வச்சுட்டு ஒரு போதையிலேயே இருக்காங்க. ஏற்கனவே மது போதை ஒரு பக்கம், இன்னொன்று இந்த குட்கா, புகையில அப்படின்ற இந்த போதைகள்லாம் ஒரு பக்கம், இன்னொன்று அது மட்டுமா கஞ்சா, அதெல்லாம் வந்துட்டு சர்வசாதாரணமாக வந்து என்னென்னா எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடிய விஷயங்களை எல்லாருக்கிட்டையும் பரவ விடுறாங்க. ஸோ அதில் வந்து ஒருத்தன் போய் அந்த மோசமான ஒரு பழக்கத்துக்கு அவன் அடிமையானோன்னு அதை நாடி அவன் ஆட்டோமேட்டிக்காக அதை மறுபடியும் போய்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கும் வந்து புத்தி வந்து நார்மலாகவே இருக்காது. மது போதை, இந்த கஞ்சா, குட்கா, புகையிலை போன்ற இன்னொரு விதமான மது போதைகள், இது ஒன்றா ஆல்ரெடி அவன் வந்து இந்த போதையில் இருக்கான். அப்போ வந்து அவன் கையில் வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து கையில் விரல் இருக்குதோ இல்லையோ, எல்லார் கையில் இருக்கிற என்ன தெரியுமா? ஆண்ட்ராய்டு மொபைல் தாங்க. ஆமாங்க, கையில் இல்லைன்னா கூட ஒருத்தன் வாழ்ந்துருவாங்க. ஆனால் மொபைல் இல்லைன்னா ஒருத்தன் கூட இந்த உலகத்தில் வாழ முடியாதுன்ற நிலைமைக்கு இப்போ இந்த சமுதாயம் தள்ளப்பட்டு கிடக்கிறது. ஈவன் வந்து சின்ன பச்சை குழந்தைங்க கூட செல்ஃபோனை எடுத்து அப்படி அப்படி இப்படி பார்த்துட்டே இருக்கு. ஈவன் ஏன் ஒரு குட்டி குழந்தை, ஈவன் 3 மந்த்ஸ் கூட இருக்குது, ஒரு 5 மந்த்ஸ்னு வச்சுக்கிங்க. அப்போ அந்த குழந்தைகிட்ட போய் நீங்கள் செல்ஃபோன் பாருங்களேன், அதுவே தள்ளி விடும். அந்த அளவுக்கு குழந்தைங்கள்லாம் அது சர்வசாதாரணமாக பழகிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை என்ன செய்யுது, ஏது செய்யுது அப்படின்றத நம்ம பெற்றோர்கள் கவனிக்கணும். அந்த குழந்தைக்கு வந்து விவரம் தெரியாத வரைக்கும் அது வந்து கார்ட்டூன்ஸ் பார்க்கும், ஈவன் வந்து அந்த பாட்டெல்லாம் கேட்கும். ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறம், ஒரு 10-12 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து என்ன செல்ஃபோனில் என்ன பார்க்குதுன்றதை நம்மளும் அந்த குழந்தைய வந்து அந்த பசங்களை நம்மளும் கண்காணிக்கணுங்க. அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை அந்த மொபைல் ஃபோனில் என்ன பார்க்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம பார்க்கும்போதே நமக்கு வந்து பாசிட்டிவான நல்ல விஷயங்களை உணர்த்துறது 2 விஷயங்கள் இந்த மொபைல் ஃபோனில் வந்தாலும், தவறான விஷயங்களை காட்டுற செயல்கள் தான் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து நார்மலான மைண்டில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தன் வந்து மது போதையில் இருக்கான், இன்னொரு கஞ்சா போன்ற மோசமான அந்த ஒரு போதையில் இருக்கான். அவன் மதிப்பிரண்டு போயிருக்கான். அவனுக்கு வந்து மிருகத்தன்மையில் இருக்கான். அவன் மைண்டு ஃபுல்லாக இருக்கிறது என்ன, அவனுக்கு வந்து ஒரு போதை. அந்த போதையில் அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான்னு தெரியாது. ஸோ அந்த நேரத்தில் அவனை தூண்டும் விதமாக, அதாவது எப்படி சொல்லுவாங்க, சும்மா மெல்ற வாய்க்கு
வந்து அவல் கிடைச்ச மாதிரி அவனுக்கு வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் பார்க்கும்போது அவன் நல்ல விஷயங்களை பார்ப்பான்னு நினைக்கிறீங்களா? நல்லவனா இருந்தா ஏன் இந்த மாதிரி தவறான பழக்கங்களுக்கு அடிமையாக போறான்? ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பம்னு இல்ல, ஒரு ஊர்ல ஒரு 100 குடும்பம் இருக்குன்னா 99 குடும்பத்துல எல்லாருமே இந்த மது போதைக்கு இந்த போதைக்கு எல்லாத்தையுமே அடிமையாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் எப்பொழுதும் 24 மணி நேரம் கையில இருக்கும்போது தவறான படங்களை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன நல்ல உணர்வுகளா ஏற்படும்? அங்க ஒழுக்க நெறின்றது நிச்சயமா வரத்துக்கு சான்ஸே இல்லை. அவனுக்கு அந்த நேரத்துல காம உணர்வு அதிகமாகும். ஸோ அவனுக்கு வந்து பக்கத்துல இருக்கிறது ஒரு குழந்தை, அது குழந்தையா இல்ல அது ஒரு தாயா இல்ல தன்னோட தங்கையான்னு கூட அவனுக்கு வந்து புத்தி யோசிக்க வைக்காதுங்க. அப்படிப்பட்ட சில மோசமான பழக்கங்கள்னால தாங்க இந்த மாதிரி பச்சை குழந்தைகள் கூட சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல நான் சொல்றேன், மொபைல் முக்கியம். நம்ம வந்து நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கணும். ஏன் முதல்லலாம் நான் மொபைல் இல்லாத போது நம்ம நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கலையா? அவங்கெல்லாம் நம்ம தாத்தா பாட்டிகள் அவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அறிவாளிகளாக இருந்தாங்க. ஏன்னா படிச்சாங்க. புக்ஸை தேடி போய் படிச்சாங்க. நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டாங்க. இப்பெல்லாம் ஒரு விஷயத்த கூகுள் அப்படின்னு சொன்னோன்னே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து எல்லாத்தையுமே காமிக்குதுங்க. ஸோ சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு வந்து யாரெல்லாம் வந்து முன்னாடி வந்து உதவணும்னா ஃபர்ஸ்ட் பெற்றவர்கள். ஒரு அம்மா அப்பா தான் வளர்க்கும் போதே தான் பையன்கிட்ட தம்பி இது வந்து பெண் குழந்தை வந்து உனக்கு ஈக்குவலான இந்த குழந்தையும் ஈக்குவல் தாண்டா, ஆணும் பெண்ணும் சமந்தாண்டா அப்படி நம்ம சொல்லி வளர்க்கணும். அதே நேரத்துல அந்த அந்த வந்து அது நம்ம அக்காவா இருந்தாலும் சரி நம்ம தங்கையா இருந்தாலும் சரி அந்த குழந்தை வந்து வளரும் போது அந்த குழந்தைக்கு நீ ஒரு பாதுகாப்பா இருக்கணும். அவங்க நிச்சயமும் அவங்களும் உனக்கு நல்லது செய்வாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு நீ பாதுகாப்பா இருக்கணும். அவங்கள வந்து நல்ல விதமா யாரா இருந்தாலும் சரி வெளியில இருந்தாலும் சரி ஒரு பெண் குழந்தையா இருந்தா அவங்கள வந்து நீ வந்து நல்ல விதமா பார்க்கணும், நல்ல விதமா பழகணும் அப்படின்ற ஒரு அடிப்படை குழந்தைய நம்ம வந்து வளர்த்து கொடுக்கணும். சரி நம்ம வந்து எப்பொழுதுமே குழந்தைக்கு நம்ம கண்டிப்பா நம்மளால வந்து அந்த வார்த்தைகளை சொல்லி வளர்க்குறோம். அதோட நம்ம வந்து 24 மணி நேரமா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையே. ஸோ அதுகளை வளர்க்குறது பாதி பெற்றவர்களா இருந்தா இன்னொரு பாதி யாரு? ஆசிரியர்கள் தான். அதாவது ஆசிரியர்கள் தான் ஒரு குழந்தைய பெற்றெடுக்காத ஒரு தாய் தந்தையர் சொன்னாங்க. ஆனா எனக்கெல்லாம் வந்து ஆசிரியர்கள் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை சிறக்கிறதுக்கு நிச்சயமா ஆசிரியர்கள் தான்றதை நம்ம அடிச்சு சொல்லலாம். அப்படி ஆசிரியர்கள் தான் இருந்தாங்க. நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. ஆனா இப்ப